Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். இங்க பாருங்க, ஞானம் என்ன செய்கிறது என்பதை நமக்கு வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அது ஆளுகை செய்யும்படியாக உதவி செய்கிறது. இங்கே ராஜாக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், பிரபுக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், நியாயாதிபதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகள், நியாயாதிபதிகள். 4 classes of officers or rulers. 4 classes of rulers. 4 வகையான அரசாளுகிற வர்க்கத்தை இது குறிக்கிறது. எந்த வகையான ஆட்களாக நாம் இருந்தாலும், எந்த நிலையிலே நாம் இருந்தாலும், எந்த நிலையிலே நாம் எந்த விதமான அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஞானம் நமக்கு பெரிதும் உதவுகிறது. ராஜாவா இருந்தாலும் அது பெரிய உதவி செய்கிறது, பிரபுக்களாக இருந்தாலும் அது அரசாண்டு நியாயந்திருக்கும்படியாக உதவி செய்கிறது, அதிகாரிகளுக்கும் அது உதவுகிறது, நியாயாதிபதிகள் நியாயந்திருக்கிற காரியத்திலேயும் ஞானம் உதவுகிறது என்று அதை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம். அந்த ஞானம் கர்த்தரால் அருளப்பட்ட ஞானம். அந்த ஞானத்தை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினான். அந்த ஞானத்தை கொண்டு பூமியை அரசாண்டான், அவனுடைய ராஜ்யத்தை அரசாண்டான். நீதிமொழியில் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்கும் போது உண்மையாகவே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலை என்று சொன்னா வெறும் காலையிலன்னு மாத்திரம் கிடையாது. டெலிஜென்சி, இட் ஷோஸ் டெலிஜென்சி. ஆர்வத்தோடு தேடுகிறவர்கள், தீவிரமாய் தேடுகிறவர்கள், பயபக்தியோடு தேடுகிறவர்கள், வாஞ்சித்து தேடுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்னை கண்டடைவார்கள். அன்றைக்கே சொன்னோம், வெள்ளிய பொண்ணை தேடுறோம்னா எப்படி தேடுறோம்? அதுக்காக போய் உழைச்சி, அதுக்காக பாடாப்பட்டு அப்படி தேடி அவைகளை நாம் சம்பாதிக்கிறோம். ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் இது சும்மா நேரா வந்து உங்க வாசப்படியில் விழாது. ஞானம் இது வெள்ளியை பொன்னை காட்டிலும் பெருசானது, விலையேறப்பட்டது. வெள்ளியும் பொண்ணும் எப்படி உங்கள் வாசப்படியில் வந்து விழப்போகிறது இல்லையோ, அதை நீங்கள் போய் தேடி சம்பாதித்து அதற்காக உழைக்க வேண்டுமோ, அதுபோலவே ஞானத்தையும் நீங்கள் போய் தேடி சம்பாதித்து அதற்காக உழைக்க வேண்டும். அதற்கென்று நேரத்தை செலவிட வேண்டும். ஞானம் லேசில் வராது. இதை வந்து தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கிற வேளையிலே, அதற்கென்று நேரத்தை செலவழிக்கிற வேளையிலே, அதற்கென்று நம்ம ஒப்பு கொடுத்து அதிலே வாஞ்சிக்கிற வேளையிலே தான் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது நேரம் வந்து தொப்புன்னு நம்ம தலையில விழப்போகிறதில்லை. அதை தேடுகிறவர்கள், அதற்காக பாடுபடுகிறவர்கள், அதை கண்டடைய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள், அதிகாலையிலே தேடுகிறவர்கள், மிகவும் வாஞ்சையோடு தேடுகிறவர்கள், அவர்கள் தான் ஞானத்தை கண்டடைவார்கள். 18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஐஸ்வர்யத்தை தேடுறதுக்கு பதிலாக ஞானத்தை தேடுவோம். பொருட்களை தேடுவதற்கு பதிலாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை தேடுவோம். உலகத்தின் பொருட்களை தேடுவதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையை தேடுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது உண்மையாகவே நமக்கு தேவையான எல்லா பொருளும், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் நமக்கு உண்டு. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. பொருட்களை தேடி 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 போவோம் என்று சொன்னால் கடைசியில சில பொருட்கள் கிடைக்கலாம், ஆனால் அது நிலைக்க போகிறதில்லை. அது சமாதானத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக அது அழுகையை கொண்டு வருகிறது. அது சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக மிகுந்த துக்கத்தையும் வேதனையும் கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிற வேளையிலே ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் எல்லாம் நிலையானது நமக்கு உண்டாகிறது. 19. மறுபடியும் சொல்லுகிறார், பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது. என் பலன் என்று சொன்னால் என் ப்ராஃபிட், என்னுடைய பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது. தங்கம் வெள்ளியை எடுத்து வாங்கினீர்கள் என்றால் அதில் நிச்சயமாக வருமானம் உண்டு. அது நாளைக்கு விலையுயர்ந்ததாக மாறுகிறது. இப்போ விலை குறைஞ்சிருச்சு, ஆனால் சாதாரணமாக விலை ஏறிக்கிட்டே போகும். ஏறிட்டே போக போக உங்களுக்கு அதில் ஒரு லாபம் இருக்கிறது. ஆகையால் தான் வெள்ளியும் பொன்னையும் வாங்குறாங்க ஜனங்க. அந்த வெள்ளியும் பொன்னையும் வாங்கி அதில் லாபம் சம்பாதிக்கிறதை விட கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்வதில்லை, அதை விட அதிகம் லாபம் உண்டு. மறுபடியும் மறுபடியும் அதைத்தான் சொல்லுகிறார் இந்த ஞானி. அவர் அதை அனுபவித்து பார்த்திருக்கிறார். அதனுடைய அருமையை அவர் அறிவார்.
அதனுடைய மேன்மையை அவர் உணர்ந்திருக்கிறார். அனுபவ ரீதியாக அவர் சொல்லுகிறார், இந்த ஞானத்தை விட்டு விடாதீர்கள், பொருளை தேடாதீர்கள், ஐஸ்வர்யத்தையும் வெள்ளியும் பொன்னையும் தேட வேண்டாம், ஞானத்தை தேடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதுல வருகிற வருமானத்தை காட்டிலும் இதிலே வருகிற வருமானம், இதிலே இருக்கிற லாபம் நமக்கு பெரிதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நல்ல கவனிங்க, வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் உலக பொருட்களை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை ஏன் மேலானது என்று 21ஆம் வசனம் மிகவும் அருமையாக சொல்லுகிறது. அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஏன் மேன்மையானது? வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்கிறதை குறித்த கைடன்ஸ், வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கிறது. வழி நடத்துதல் தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. வழி நடத்துறதுக்கு தான் நமக்கு இன்னைக்கு இத்தனை போதகர்கள் தேவை. வழி நடத்துறதுக்கு தான் யாராவது ஜெபம் பண்ணி சொல்ல மாட்டாங்களா, யாராவது தரிசனம் கண்டு சொல்ல மாட்டாங்களா, யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களான்னு எல்லாம் விசுவாசிகள் அலைஞ்சு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலமா இருக்குது இன்னைக்கு. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தையை நாம் மேன்மைப்படுத்துவோம் என்றால் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளிலும் நம்மை அவர் நடத்துவார் என்று. என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜங்ஷன்ல வந்து நிற்கும் போது என்ன தீர்மானம் எடுப்பது, எந்த வழியாக செல்வது, எதை தெரிந்து கொள்வது, எப்படி இந்த இடத்துல தீர்மானிப்பது என்பது ஒரு தீர்மானத்தின் ஜங்ஷன், ஒரு தீர்மானத்தின் மும்முனைக்கு நாம் வரும்போது, எப்படி செல்வது என்று அறியாமல் நாம் இருக்கும்போது, அந்த நேரத்திலே நாம் கற்றுக்கொண்ட இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் மேன்மைப்படுத்துகிறபடினாலே அவர் நம்மை வழி நடத்துவார். வெற்றிகரமாக வாழ்கிற யாரை நீங்கள் கண்டாலும் அவர் சொல்வார்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுத்தபடினால்தான் அவர்கள் வெற்றிகரமாக இருக்க முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே அப்படிப்பட்ட தீர்மானத்தின் இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். தீர்மானம் செய்ய வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு தீர்மானம் செய்ய வேணும், இப்படி போறதா இல்லை இப்படி போறதா, இதை தெரிந்தெடுத்துக் கொள்கிறதா, எதை தெரிந்தெடுத்துக் கொள்வது, எந்த வழியில செல்வது, எது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எது நான் செல்ல வேண்டிய வழி என்கிற அந்த தீர்மானத்தின் மும்முனைக்கு நான் வந்ததுண்டு பல நேரங்களிலே. அந்த ஒவ்வொரு நேரமும் மிகவும் முக்கியமான நேரம். அது அலட்சியமா நம்ம தீர்மானம் எடுத்துட முடியாது. சரி இப்படி போவோம் பார்ப்போம், அப்புறம் என்ன ஆகும், வாழ்நாள் போற இப்படி போவோம், அப்படி போயிட்டு ஒரு 10 மைல் போயிட்டு அது சரியில்லைன்னு சொல்லி அப்புறம் திரும்பி வருவோம். சரி இப்படி போய் பார்ப்போம், இப்படி போவோம், இந்த பக்கம் ஒரு 20 மைல் போயிட்டு இப்படி நிறைய பேர் பாருங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி இங்க வந்துடுவாங்க, திருப்பி இது சரியில்லைன்ட்டு இந்த பக்கம் போவாங்க. இப்படியே வாழ்நாள் போய் கடைசியில் வயசு பார்த்தா 70 ஆயிடும். எங்க போயிட்டு வந்தீங்க? இல்லைங்க ஒரு ஜங்ஷன்ல வந்தாங்க, அங்க என்ன பண்றதுன்னு தெரியல, அங்க இருந்து அப்போ ஒரு 40 வயசு இருக்கும், அங்க இப்படி போனேன் சரிப்படல, திருப்பி அப்படியே வந்துட்டேன், அப்புறம் இப்படி போய் பார்த்தேன், இப்படி போனாலும் சரிப்படல, அப்பவும் இப்படி திருப்பி வந்துட்டேன், அப்புறம் இந்த பக்கம், இப்படியே கதை முடிஞ்சு போயிடும். சரியான தீர்மானத்தை எடுப்பது, நேரத்தை வீணாக்காமல் சரியான தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில எடுப்பது மிகவும் முக்கியமான காரியம். அதுக்கு மற்றவங்க சொல்ல போறதில்லை. நல்லா கவனிங்க தேவனுடைய மக்களே, எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதற்காக மற்றவர்களை தேடாதீர்கள், மற்றவர்கள் உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. அவங்களுக்கே பாவம், அவங்க என்ன செய்யணும்னு தெரியாது. நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறதில்லை. கர்த்தர் உங்களை நீதியின் பாதைகளிலே நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மேன்மையாக உங்களுடைய வாழ்க்கையில வைக்கும் போது மிகுந்த ஞானத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டு வாழ்க்கையின் சரியான நேரத்திலே சரியான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய திறமையை நீங்கள் பெறுகிறீர்கள். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்யும். சரியான தீர்மானம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வழியிலே நீங்க போவீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார். இது சொல்றேன் நான், கவனிங்க. இதை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஹலோ, எவ்வளவு வெள்ளியும் பொருளையும் வைத்திருந்தாலும் எந்த பாதையில செல்வது என்கிற அந்த ஞானத்தை நாம் வாங்கவே முடியாது. நிறைய வெள்ளியும் பொன்னியும் வச்சுட்டு எப்படி போறதுன்னு தெரியாம போய் அவ்வளோத்தையும் கோட்டை விட்டுட்டும் வந்து நிக்கலாம். ஆனால் ஞானத்தை நாம் பெற்றிருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் மேன்மைப்படுத்தும் போது நிச்சயமாக நம்மை அவர் நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். அவர் நடத்துகிறார். அவருடைய வழி நடத்துதல் நமக்கு இருக்கிறது. வெள்ளியும் பொன்னும் இதை யாருக்கும் பெற்று தர முடியாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிநேகிப்பீர்கள் என்றால், அதை நேசிப்பீர்கள் என்றால், அதை விரும்புவீர்கள் என்றால், வாஞ்சிப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை நடத்துவார், நீதியின் பாதைகளில் நடத்துவார்.
செம்மையான பாதையில் நடத்துவார். கர்த்தருடைய வழி நடத்துதல்களை நீங்கள் சரியான நேரத்தில் பெறுவீர்கள். சரியான நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுக்க முடியாததற்கு அநேக நேரத்தில் காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நாம் சரியாக அதில் உபதேசிக்கப்பட்டு சரியாக அதில் வாழ்கிறதில்லை, சரியாக அதில் கடைபிடிக்கிறதில்லை, சரியாக அதை வாஞ்சிக்கிறது கிடையாது, அதை தேடினது கிடையாது. திடீர்னு வாழ்க்கையில பெரிய தீர்மானம் ஒன்றுக்கு வர்றோம். பெரிய காரியங்களில் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். சிறிய காரியங்களை செய்து பழக்கப்பட்டதே கிடையாது. திடீர்னு பெருசை செய்ய பார்க்குறோம். ஸ்விம்மிங் பூலில் நீந்தாமல் கடற்கரையில் போய் கடலில் நீந்துறதுக்கு வச்சு, கடற்கரையில் போய் நீந்தினா கூட பரவாயில்ல. ஸ்விம்மிங் பூல்லே நீந்தினது இல்லை, கப்பல்லேருந்து தூக்கி போட்டால் எப்படி நீந்தி வருவீங்க? ரொம்ப கஷ்டம்தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் ஒன்றென்று நினைத்து அப்படி நாம் வாழும்போது முக்கியமான காரியங்களிலும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடிகிறது. இது பெரிய வாழ்க்கையின் பெரிய ஒரு முக்கியமான காரியமா இருக்குது, பெரிய ரகசியமா இருக்கிறது. இது ரகசியம் இல்லை, வெளிப்பட்ட காரியம். இது சிலருக்கு புரியாத புதிராக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது, பெரிய காரியங்கள் வரும்போது கண்டிப்பாக கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும். இயேசு இந்த பூலோகத்தில் வாழ்ந்த போது கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டே வந்தார். ஒவ்வொரு நாளும் பேசுகிறதும் செய்கிறதும் கர்த்தருடைய சித்தத்தின்படியே நடந்து வந்தது. வாழ்க்கையில ஒரு நேரத்துக்கு வந்தார். அவர் கல்வாரி சிலுவையில மரிக்க வேண்டிய நேரம், கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். அதுவும் கர்த்தருடைய சித்தம் தான். மரிக்கும்படியாகவே அவர் பிறந்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தும்படியாக பிறந்திருக்கிறார். ஆனால் இயேசு மனிதனாகவும் இருந்தபடினால் அந்த வேதனையை நினைத்து கெத்செமனே தோட்டத்திலே இரத்த கண்ணீர் வடிக்கிறார். அங்கே அது மிகுந்த வேதனைக்குள்ளாக ஆகிறார். அவர் அடைய போகிற அந்த நிலை, கல்வாரி சிலுவையில் அடைய போகிற அந்த சாவு, அவர் ஜனங்களுடைய பாவங்களை சுமக்க போகிற அந்த நிலை, சபிக்கப்பட போகிற அந்த நிலையை குறித்து அவர் வருந்தி கண்ணீர் வடிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் பாரம் நிறைந்தவராக, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போகும்படி செய்யும் என்று ஆண்டவரை கேட்கிறார். வாழ்நாள்ல முதல் முறையா அப்பதான் அவர் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம போயிடலாமான்னு கொஞ்சம் யோசனைக்காத இடம் கொடுத்த நேரம் அது ஒன்றுதான். செய்யாம போகல, அந்த யோசனை வந்துருச்சு. ஒருவேளை இதை செய்யாம தப்பிச்சிடலாமா, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும் என்று சொன்னார். உடனே சுதாரித்து கொண்டார். ஏன்? இவ்வளவு நாள் கர்த்தருடைய வார்த்தையே செய்து செய்து பழக்கப்பட்டவர். அதை தவிர வேற பழக்கம் அவர் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து அதன்படி நடந்தவர். கர்த்தர் பேசுகிறதை பேசி அவர் செய்கிற கிரியைகளை செய்தவர். ஆகையால் இந்த சம்பவத்திலையும் கொஞ்ச நேரம் அந்த வேதனையின் காரணமாக உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை அகற்றி போடும் என்று சொன்னவர் திடீரென்று முழித்து கொண்டார். இல்லை, என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொன்னார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன காரியங்களும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிற வேளையில, ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற வேளையில, பெரிய காரியங்கள் பெரிய தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற வேளையில சுலபமாக கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும். சுலபமாக சரியான பாதையில நாம் திரும்புவோம், சரியான வழி நடத்துதலுக்குள்ளாக நாம் ஆவோம்.